ஹாய் கைஸ், நாளுக்கு நாள் இவனுங்களுடைய அலப்பறை எங்களால் தாங்க முடியல. இவனுங்க வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், பிடிச்சிருக்கு. ஆனால் என்னென்னா வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் தள்ளிட்டு போயிடுறான். அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ள எனக்கு என்னன்னா இவனுங்க அவனுங்க சாப்பிட்றத எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. தேவையில்லாமல் எல்லாத்தையும் கொட்டி கலக்கி தூக்கி போட்டு உடச்சிட்டு போயிடறாங்க. அதுதான் எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது என்னோட க்யூட்டாக விளையாடணும், என்னோட ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கணும். அது கிழிச்சு அரிசி முட்டையெல்லாம் போட்டுட்டு இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு பிரச்சனை, இவங்க வருவான்னு சொல்லி ஏதாவது வாங்கி வைக்கிற டைம்ல வர மாட்டேங்கிறாங்க. அதை நாங்களே சாப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் கூட எதுவும் இல்லடா, எல்லாம் நீங்களே காலி பண்ணிட்டு போயிட்டு பிள்ளைங்களோட எடுத்து சாப்பிட்டுறான். அதான் பிரச்சனை. அவனுங்க ஈவினிங் வந்ததும்மா எனக்கு எங்க ஸ்நாக்ஸ், ஏன்னா இவனுங்க தான் எடுத்துட்டு போய் சாப்பிட்றானுங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு அதை டென்ஷன் பண்ணுவீங்க? அது அமைதியா போயிடும். அதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுங்க, அப்படி இல்லையா அமைதியா இருங்க. ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. ஏன்னா நாங்க அவனுங்களை இப்பதான் மூட்டையெல்லாம் அங்க இருந்து கீழே தள்ளி விட்டேன். திரும்ப எதுக்கு மேல போயிருப்பேன். தண்ணி எல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனா இப்ப கொஞ்ச நாளா நாங்க போறதே விட்டுட்டோம். ஒருவேளை நாங்க போறதை விட்டதுனாலதான் எங்க வீட்டை தேடி வந்துட்டானோ அப்படின்னு ஒரு சென்டிமெண்டா ஃபீலும் இருக்கு. அது என்ன வேணா இருந்துட்டு போட்டோம். இவனுங்க அலப்பறை பண்ணா எடுத்துட்டு போடா, அதுவே சந்தோஷம். போட பயமா இருக்கு. இவனுங்க எங்க பிள்ளைங்க தாங்க முடியல டைம்ல வந்தாங்க. அவங்க விளையாட்டுத்தனமா இச்சு முடுக்குறது, அதை வெறுப்பேற்றுறது, அந்த மாதிரிலாம் பண்ணி அது கோவப்பட்டு கடிக்கிற மாதிரி வருது. அது எனக்கு பயமா இருக்கு. இவனுக்கு எதனா பண்ணி அது கடிச்சிருமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால எங்க பிள்ளைங்க இல்லாத டைம்ல வந்து போனா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களும் சும்மா இருக்கிறது இல்லை, அதை வெறுப்பேற்றுறது, எதனா பண்றது, மூவின்னு முடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு கோவம் வருது. சில டைம்ல கோவம் பார்த்தீங்களா எப்படி கோவம் மேலேருந்து எகிரிட்டு ஓடி வந்துச்சு. வந்த ஃபோர்ஸில் கடிச்சிருந்தா அவனுக்கு சொன்னாலும் ஏற்றுக்கிறதும் இல்லை. எல்லாரும் சொல்லுவீங்க ஜன்னல் கதவெல்லாம் பூட்டி வைங்க அப்படின்னு. எங்களுது ஜன்னல் ஃபுல்லாக நீட்டுக்குமே இருக்கும். அதுக்குள்ளே வந்துடும். அது எவ்வளோ க்ளோஸ் பண்ண வேண்டிய ஜன்னலை மட்டும் தான் க்ளோஸ் பண்ண முடியும். மீதி ஃபுல்லாக ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ஜன்னல் உள்ள வர்ற மாதிரி தான் இருக்குது. உள்ள வீட்டுக்குள்ளே வேணா கதவு இருக்குது, அது வேணா நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுறோம். நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கும். நாங்கள் எனி டைம் வீடு க்ளோஸ் பண்ணிகிட்டே இருந்தவங்க வச்சு ஆளால் கொண்டு பேசுவாங்க. இந்நேரத்துக்கெல்லாம் கதவை சாத்திக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க, தெரியாதுங்களா கிராமத்தில். அதனால உள்ள டோர் ஓப்பனாக தான் இருக்கும். அதே மாரி இவனுக்கு வரானுங்களே ஏதாவது கொட்டிட்டு போயிடுவானுங்கன்னு நான் க்ளோஸ் பண்ணி வைப்பேன். கிராமத்தில் இருக்கவும் வெளியே ஆகணும். ஏதாவது குப்பையை கொட்டை இல்லைன்னா பிள்ளைங்க ஓப்பன் பண்ணிருவானுங்க. யாராவது கூப்பிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். கிராமத்துல வெளியே போறது உள்ள வர்றது இப்படிதான் இருக்கும். எனி டைம் அமைதியா போயிடும். நம்ம இவனுங்க வருவாங்கன்னு எவ்வளவுதான் கவனமா இருந்தாலும் சில டைம்ல நம்ம மறந்துட்டு கவனிக்காம இருக்கோம் பாரு, அந்த டைம்ல தான் கரெக்டா வருவானுங்க. அது எப்படிதான் அவனுங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்ம கவனமா இருக்கிற டைம்ல அவனுக்கு வர மாட்டானுங்க. இந்த டைம் ஒருட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வருவானுங்க அப்படின்னு க்ளோஸ் பண்ணுற டைமில் வரவே மாட்டானுங்க. எப்போ நம்ம இவனுக்கு வரல, இன்றைக்கி வரமாட்டாங்கன்னு ஓப்பன் பண்ணுறோமோ அந்த டைமில் தான் கரெக்டாக வருவானுங்க. அதனால் இவனுக்கு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சிருக்கு. இருக்கிறத சாப்பிட்டுட்டு போட்டு நானும் கொடுக்குறேன். அவங்க வேணுன்றதை எடுத்துகிட்டு போனால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறானுங்க, தேவைக்கு எடுத்துகிட்டு மீதி வச்சுட்டு போன ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கொட்டி கலக்கி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறானுங்க. அதுவும் அவனுங்களுக்கு தேவையில்லாதெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடறான். அதுதான் ரொம்ப கஷ்டம். என்னோட ஃப்ரெண்ட் ஆயிடு ஒன்றும் இல்லை, சரியா? நானே ஏதாவது கொடுக்குறேன், வெளியவே வாங்கிட்டு போயிடு, சரியா? ரொம்ப நிஜமாவே எனக்கு ஏதோ ஒரு கதவை சாத்துடா, கதவை சாத்துன்னு சொன்னல முன்னே குழந்தைங்க பண்ற மாதிரியே இருக்கு. ஒன்றும் என் பிள்ளைங்களை நான் கத்திக்கிட்டே இருப்பேன். 24 hours வீட்டில் இருந்தானுங்க கத்திக்கிட்டே இரு, இதை பண்ணாத அதை பண்ணாத, அப்போ வெளியே போகாத, உள்ள வராத, காலை தொடச்சிட்டு வா, விளையாடாத, கிணறு இருக்கு அங்கே போகாத இங்கே போகாத, பிள்ளைங்க கூட சேராது, இப்படி கத்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவனுக்கு இல்லாத டைம்ல இவனுக்கு வரும்போது இவனுங்க இதை எடுக்காத அதை முடுக்கிறது இப்படி பண்ணுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, சந்தோஷமாக தான் இருக்கும், அவனுக்கு வந்து உள்ளே 2 டைம் பாத்ரூம் போனால் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. ஆனால் இது வரைக்கும் பாத்ரூம் போனதில்லை. அவனுங்களுக்கு தெரியுது போல் எங்கள் வீடு நம்ம போகக்கூடாது அப்படின்னு தெரியுது போல். இது வரைக்கும் போனதில்லை. போனானுங்களே வேறு வழியில் க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நல்லா தான் இருக்குது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு. எனக்கு வந்து டைம் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவும் கொட்டாமல் இருந்தால் போதும். எனக்கு ஒரு பிரச்சனை பயம் என்னென்னா, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இவனுங்க குழந்த மாதிரி என்னோட பழகிட்டானுங்கன்னா எனக்கு பயம் போயிடும். இவனுங்க ஏதாவது பண்ணிவிடுவானுங்களோ கோவத்தில், நம்ம வந்து விளையாட்டாக தொட போவோம், அவனுக்கு கோவம் வந்து நம்மளை கூறிடுவானுங்களோ கடிச்சிடுவானுங்களோ பயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தொலைவாக இருந்தே நான் அவனுங்களுக்கு ஏதாவது கொடுக்குறது, தண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது. எனக்கு நிஜமாகவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா சும்மா நான் ஏதாவது கொடுக்க போனால் கூட கடிக்கிறோம், ஒருன்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறானுங்க. ஒரு வேளை கோவத்தில் கடிச்சிருவானுங்களோன்னு பயமாகவே தான் இருக்குது. பயந்துகிட்டே தான் நான் வைக்கிறேன், தண்ணி வைக்கிறது எல்லாம், ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் ஒரு பயத்துலேயே தான் பண்ணுறேன். ஆனால் முன்னையை விட இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. ஓகே இவனுக்குள்ள சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முழுசாக அந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. ஓகே, நீங்கள் பண்ணுற அலப்பறெல்லாம் நீங்கள் பார்க்கணும். Hey!